அண்மை செய்தி. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொழில்துறை அமைச்சர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாக துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஒவ்வொரு துறையினரிடமும் கேட்டறிந்து வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதற்கான இறுதி வடிவத்தை கொடுப்பதற்கான ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய இறுதியிலோ அடுத்த மாத தொடக்கத்திலேயோ தமிழகத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு தொழில்துறை சார்பிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகின்றது. இதில் நிதிநிலை அறிக்கை சார்ந்த அம்சங்கள் மட்டுமல்லாமல் புதிய தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்ப்பது குறித்து தொழில்துறை அமைச்சர், செயலாளர் உள்ளிட்டவர்களோடு முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை சரியாக 11:30 மணி முதல் மேற்கொண்டிருக்கின்றார். புதிய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கான தொழில் கொள்கை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பினை ஏற்கனவே தமிழக அரசு புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நகர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், முதலீட்டு நிறுவனங்களை ஈர்த்து வருவதற்காக அயல்நாட்டு பயணங்கள் மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிவார் என்றும், இந்த அரசு அமைந்த பிறகு தொழில்துறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பல தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக அத்துறையினுடைய அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். எனவே அது தொடர்பான தரவுகளும் முதலமைச்சருக்கு வழங்கப்படும் எனவும், தற்போது இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை விட்டு வெளியேறி இருந்த நிறுவனங்கள் குறித்த பட்டியல் ஏதேனும் இருந்தால் அது குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அந்த நிறுவனங்களின் முதலீட்டை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் தமிழகத்தினுடைய முதலீடுகளை ஈர்ப்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையை சுற்றிலும் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி புதிய தொழில் நிறுவனங்களை, எம்என்சி நிறுவனங்களை ஈர்ப்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.